really am very much thankful to IFI Housing. Mr. Prasad is here, chairman of IFI Housing. அவர் இந்த ஒரு குட் காஸ்க்கு வந்து டைட்டில் ஸ்பான்சராக இருக்கிறது வந்து ரியலி இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட்டு. I am Rotarian Dr. Nandakumar. I am from Rotary Club of Chennai Prestige. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு வந்து மிஸ்டர் பிரசாத் has invited me. அவர் பார்த்தீங்கன்னா ஐஃபை ஹவுசிங்குடைய சேர்மன். இந்த ஒரு நோபல் காஸ்க்கான டைட்டில் ஸ்பான்சராக வந்து மிஸ்டர் பிரசாத்ஜி இருக்கிறது இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு வந்து நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரபுளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போதை தான். எல்லா இளைஞர்களுக்கும் வந்து போதை பழக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. இதை எராடிகேட் பண்ணுறதுக்காக வேரியஸ் மேனரில் வந்து கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பலவிதமான ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்கான ஒரு முயற்சி எடுத்து இந்த போதையில்லா ஒரு உலகமாக அதை உருவாக்கணும்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாகவே எல்லாரும் இதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்தியாவிலே நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த இப்போ சென்னையில் இந்த தமிழ்நாட்டிலே இப்போ கொஞ்ச நாளாக வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக வந்து எல்லாருமே சேர்ந்து பலவிதமான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் ஒரு விஷயமா வந்து இந்த மேரத்தான் ரன் பண்ணி ஹெல்த்தை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். அதில் வந்து சென்னை ப்ரெஸ்டீஜ் கிளப் வந்து ஒன் ஆஃப் தி கம்யூனிட்டி ஹெல்த் பார்ட்னராக நாங்கள் வந்து இதோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வாய்ப்பு கொடுத்த திரு பிரசாத் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஸோ இப்போ ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ப்ரெஸ்டீஜ், இந்த ரோட்டரி பற்றியும் ஒரு வார்த்தை இதை சொல்லணும். ஏன்னா ரோட்டரின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இங்கே வந்திருக்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ரோட்டரின்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து போலியோ இல்லாத உலகமாக மாற்றுறது வந்து முக்கிய பங்கு வந்து ரோட்டரி தான். ரோட்டரியுடைய முழு முதல் ஆக்டிவிட்டி அதை எடுத்து இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் எக்ஸப்ட் ஒரே ஒரு கண்ட்ரி அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 99.99% போலியோ இல்லாத ஒரு உலகமாக மாற்றுறது வந்து ரோட்டரியுடைய பெரிய பங்கு. அதோடு நிறுத்தலாமல் இன்னைக்கு பலவிதமான ஆக்டிவிட்டிஸை வந்து ரோட்டரி பண்ணிகிட்டே இருக்காங்க. பலவிதமான ஹெல்த் கேம்ப்ஸ், பிளட் டொனேஷன் கேம்ப்ஸு, ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூத் டெவலப்மெண்ட், கேன்சர் எராடிகேஷனுக்கான ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. ரோட்டரியுடைய பெரிய அடுத்த டார்கெட்டாக போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பலவிதமான டயாலிசிஸ் சென்டர், ரீஹபிலிட்டேஷன் சென்டர், ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் யூத் டெவலப்மெண்ட்டுக்கான பலவிதமான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூத் டெவலப்மெண்ட்டில் பண்ணும்போது யூத் டெவலப்மெண்ட்டுக்கான அவேர்னஸும் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த பர்டிகுலர் மேரத்தானை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த மேரத்தான் மூலிமா அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதில் இருந்து திருந்தி அவங்கள ரீஹபிலிட்டேஷன் பண்ணி அவங்க வந்து நல்ல வழிக்கு செல்லணுன்றது தான் எங்கள் எல்லாருடைய எண்ணமும். அதுதான் வந்து அப்ஜெக்டிவாக வச்சுட்டு இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த திரு பிரசாத் அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. The title sponsor IFI Housing and Properties MD Prasad avர்கள். Happy morning to all. Greetings to everyone. So in the marathon or Madras Modern Marathon edition 4, so இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது என்ன, நான் எதனால இந்த ப்ரோக்ராமில் நான் இன்வால்மெண்ட் பண்ணுறேன்னா, முக்கியமான விஷயம் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரக்ன்றது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்குது. ஓகே, இந்த சொசைட்டிக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்கை விடு அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தா நான் உள்ளே இறங்கினோம். ஸோ இன்னும் நிறைய ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த ட்ரக்கை வந்து எப்படி எப்படிலாம் எராடிகேட் பண்ணலாம் சொசைட்டிலேருந்து. ஸோ ஏன்னா நீங்கள் ட்ரக்குனால நிறைய பேர் வந்து அந்த ஃபேமிலி, ஸோ அப்கமிங் ஃபியூச்சர் இது எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தா அந்த ட்ரக்கை விட்டுட்டு வெளியே வரணும்னா அதுக்கு வேறு எதனா ஒன்று கையில் எடுக்கணும். அது எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான். அதுக்கு வந்து பார்த்தா முக்கியமான விஷயம் நம்மளுடைய இந்த மாதிரி மாரத்தான், ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை எடுக்கும் பொழுது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா இந்த வருங்கால இளைஞர்கள் வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து வெளியே வந்து ஓகே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய கண்ட்ரிக்கும் சரி நம்மளுடைய சொசைட்டிக்கும் சரி ஒரு க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரக்கை வீடு ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட், ஓகே, ட்ரக் அவேர்னஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய பண்ண போகிறோம். ஸோ அதில் இவங்களோட சேர்ந்து பண்ணுறதுல இந்த எடிஷன் 4 மெட்ராஸ் மாடர்ன் மாரத்தான் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2000 பேரில் இது வந்து அடிக்ஷனாக மாற்றணும். இந்த ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு அடிக்ஷனாக மாற்றணும். அடிக்ஷனாக மாற்றினா ஸோ அவங்க வந்து பார்த்தா வேறு எந்த ஒரு டைவர்ஷனும் இருக்காது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயே அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய ஒர்க்கு, அவங்க ஃபேமிலி, ஸோ சொசைட்டி இது எல்லாமே நல்லா இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இனிஷியேட் எடுத்த இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி இனிஷியேட் எடுத்து ஸோ இந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தா நம்ம சிஎம் சார் வந்து பார்த்தா அந்த ட்ரக் ஃப்ரீ மாரத்தான் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரே வந்து ஓடிருந்தார். ஸோ இது வழி அந்த சிஎம்மே ஓடாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா நம்ம சிஎம் பண்ணி காட்டினார். அது வந்து பார்த்தா நிறைய யங்ஸ்டருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். ஸோ ட்ரக்லேருந்து வெளியே வரும், நாமளும் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக பண்ணணும். ஸோ அப்படின்றது கண்டிப்பாக அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய ஆட்களுமே வந்து பார்த்தா இந்த மாதிரி இனிஷியேட்டில் இறங்கி ஸோ ட்ரக்கை வந்து முற்றிலுமாக எப்படி ரோட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலியோ முற்றிலுமாக எராடிகேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ட்ரக்ஸை வந்து முற்றிலுமாக எராடிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இனிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டீம் ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல் டு ஐஃபை ஹவுசிங் சார்பாக நான் தேங்க்யூ வெரி மச். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய மாடர்ன் மெட்ராஸ் மேரத்தான் எடிஷன் 4க்கு இந்த ப்ரெஸ் மீட் அண்ட் டிஷர்ட் லான்ச் ஈவெண்ட்க்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு எங்களுடைய தேங்க்ஸ் அண்ட் வெல்கம். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ்க்காக ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh பீப்புள்ஸ் கிட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கலான்னு இருக்கோம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு. ஏன்னா ட்ரக்ஸ் வந்து நிறைய இளைஞர்கள்கிட்டையும் பப்ளிக்ஸ்கிட்டையும் அதிகமாக இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம டீஆக்டிவேட் பண்ண முடியும், அவங்ககிட்ட எப்படி அதை ஒழிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இனிஷியேட்டிவ் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதை பிளான் பண்ணி கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா August 16 பெசன்ட் நகரில் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். 5 kilometers and 10 kilometers. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபை ஹவுசிங் எம்டி சார் பிரசாத் சார் அவங்க நாங்கள் லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம், சார் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கனெக்ட் பண்ணுறோம், ஸோ இந்த ஈவெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அன்னைக்கு தான் வந்து பேசணும் சார் என்ன சொன்னாங்கன்னா என்ன ஈவெண்ட் அப்படி கேட்டிருந்தாங்க. சார் ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ்க்காக ஒரு மேரத்தான் கனெக்ட் பண்ணுறோம், ஸோ இந்த மேரத்தானுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே ஒரு 2 seconds தான் யோசிச்சாங்க. சரி ஓகே தமிழ் நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னன்னா ட்ரக் அடிக்டோடு நிறைய பேர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எல்லாரும் ரிலீஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த இனிஷியேட்டிவ் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் சார் அவங்க உடனே ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவியர் சார்னு ஒருத்தவங்க, ஜேவியர் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் எங்க கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் அவங்க பார்த்தீங்கன்னா சாமியன் ஜோஸ் பாக்ஸிங் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி வச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாவே இந்த ஈவெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரன்னர்ஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து ஒரு 100 பேர் 150 பேர் அவங்களுடைய பாக்ஸிங் அகாடமி சைட்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இளைஞர்கள் கிட்ட கண்டிப்பா அந்த போதையை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு புதிய கான்செப்டா இல்லாம பழைய கான்செப்டா இருந்தாலுமே அதை நம்ம கொஞ்சம் பெஸ்டா பண்ணணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆல்கஹால் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிக்டா இருக்காங்க. ஸோ அதுல இருந்து எல்லாரும் நம்ம வந்து விலகி கொஞ்சம் எங்கா இருக்கட்டும் பிளஸ் ஹெல்த்தியா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாக இந்த மேரத்தான் பாத்தீங்கன்னா ஒரு குட் காஸ் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பான்சர்ஸ் பண்ணிருக்காங்க. ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் அவர் டைட்டில் ஸ்பான்சர் ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சார் பிரசாத் சார் அவங்களுக்கும், கோ டைட்டில் ஸ்பான்சர் கோல்ட் வின்னர் அவங்களுக்கும், பவர் பை ஸ்பான்சர் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மலர் அவங்களுக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரன்னிங் கம்யூனிட்டி பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் அவங்களுடைய குரூப்ல இருந்து இங்க வந்து ரன் பண்றாங்க. ஸோ இந்த குட் காஸ் அப்படின்னு உடனே அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, வாமோஸ் ரன்னிங் கிளப் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் பார்ட்னர் எங்களுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக கத்திப்பார் அப்டூர் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய பிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து டிஷர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நம்ம கத்திப்பாரால் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸா நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராட்டிங் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு ஓவரால் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேரத்தானுக்கு. அதுக்கடுத்து மன்ச்சிங் பார்ட்னர் கார்னிடோஸ் அவங்க, ஸ்நாக்ஸ் பார்ட்னர் டியூக்ஸ் அவங்க. இந்த ஈவெண்டோட டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்த்தது ஒரு 500 to 600 ரிஜிஸ்ட்ரேஷன்ஸா வருவாங்க அப்படின்ற மாதிரி நாங்க எதிர்பார்த்திருந்தோம். பட் என்னன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2000 மெம்பர்ஸ் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த ஈவெண்ட்க்கு பாத்தீங்கன்னா கிங் அப்படின்ற ஒரு ஆப் வந்து டிக்கெட்டிங் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து மைலேஜ் டைமிங் சொல்யூஷன் அவங்களும் டிக்கெட்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே எங்களோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. சாமி ஜூஸ் பாக்ஸிங் அண்ட் ஃபிட்னஸ் அகாடமி ரன் பண்ணிட்டு வரேன். கடந்த ஒரு 3 இயர்ஸா வந்து இந்த ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ்க்காக மிஸ்டர் தமிழ் அவங்களோட கம்பெனியான ட்ரீம் மேக்ஸ் அண்ட் தமிழ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ மேரத்தானோட இந்த ட்ரக் ஃப்ரீ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குது எல்லாருக்கும் மக்களுக்கு. அது இல்லாமல் வந்து
இதை மட்டுமே ஒரு ட்ரக்கா பார்க்காம டெக்னாலஜியில ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாமே உட்காந்து கிடைக்குது. சாப்பிட்ற பொருள் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வாங்க கிராசரி இருந்தாலும் சரி, அவங்க இடத்துக்கு இங்கேருந்து டிராவல் பண்ணி போகணும், பக்கத்தில் போகணும்னா கூட ரேபிடோ, ஊபர் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம பிசிக்கலை வந்து நம்ம பெருசாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணாதனால நிறைய வந்து நம்ம நோய் வந்து நம்மளுக்கு வருது. இப்போ கேன்சரு, டயபெட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம பாடியை பிசிக்கலை வந்து ஆக்டிவாக வச்சுக்காதனால வருது. ஸோ இது மாதிரி ஒரு மேரத்தானை கிரியேட் பண்ணும்போது மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் மட்டும் கிரியேட் பண்ணாமல், இப்போ அகாடமியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் ஜாயின் பண்ணிட்டு அவங்க கூட இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இது ஒருத்தரால வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 500-600 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு 2000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிட்ட வந்திருக்கு. இது ஒருத்தர் வந்து தொற்று மாதிரி வச்சுக்கோங்களேன், நல்ல தொற்று இது. ஆக்சுவலா ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணா அவங்க வீட்டுல இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, சரி தனியா ஓட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது மாதிரி இந்த நல்ல காஸ்க்காக அடிக்கடி இது மாதிரி வந்து மேரத்தான் கண்டக்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து மக்கள் வந்து ரொம்ப டெக்னாலஜி பேஸ்டு லைஃப் ஸ்டைலு, ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லாத லைஃப் ஸ்டைல் லைஃப் நோக்கி போயிட்டு இருக்கு. அதை விட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் மட்டும் இல்லாம அவங்க சொசைட்டி, அவங்களோட ஃபேமிலி, ஸோ எல்லாமே வந்து நல்லபடியா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் அண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு சொசைட்டியா வந்து உருமாறும். ஸோ அதுக்கு வந்து மிஸ்டர் தமிழ் அண்ட் இப்போ டைட்டில் ஸ்பான்சர் பண்ண i5 ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். இந்த போதை விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து மாரத்தான் பண்றீங்க, ஏன் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் சிலம்படி பண்ணலாம்ல? கண்டிப்பா பண்ணலாம் சார். நாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் எங்களுடைய இனிஷியேட்டிவ் மேரத்தான் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸா பண்ணியிருக்கோம். சிலம்பம்ல இருக்கவங்க கூப்பிட்டு வந்து நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் எடிஷன் நம்ம கண்டிப்பா பிளான் பண்ணலாம் சார். ஏன்னா நாங்கள் இதுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக ட்ரக் ஃப்ரீ அவேர்னஸ்க்காக பண்ணியிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவர்ஜுனா சார் அவங்களும் எங்களுக்கு கூப்பிட்டு எங்களை இனிஷியேட்டிவ் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. நாங்கள் ஈவெண்ட்க்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். மற்ற மினிஸ்டர் சார்களும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். 3 வருஷமா வந்து இந்த ஃபர்ஸ்ட் உங்களை ஆதரவு பண்ண எந்த ஆட்சியில் ஆதரவு பண்ணுங்க? ஆட்சி அப்படின்னா 3 வருஷமாவே வந்து முன்னாடி ஒரு ஆட்சியை சப்போர்ட் பண்ண போய் தான் இப்போ வரைக்கும் அதை நீங்க மென்ஷன் பண்ணாம உள்ள ஆட்சியை மென்ஷன் பண்ண காரணம் இல்ல சார், இதில் காரணம் ஒன்றும் இல்லை. இது பொலிட்டிக்கலா எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ லேட்டஸ்டா இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா எங்களுக்கு அப்போயே டிஎம்கே அந்த டைம்ல இருக்க பீரியட்ல இருக்க சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட்ல இருக்க இவங்களும் நல்ல சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள வேணாம்னு சொல்லலை, அவங்களும் இனிஷியேட்டிவ் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ரீச் ஆகிற போல இப்போ லேட்டஸ்டா மேரத்தான் பண்ணாங்க. சிஎம் சார் வந்து மேரத்தான பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து நல்ல ரீச்சஸ் கிடைச்சது எல்லாருக்குமே. ஸோ அதனால நாங்களும் லாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த இயர்ஸ் ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸ் சைடு அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணதுனால இன்னும் ரீச் ஆச்சு எங்களுடைய மேரத்தானுக்கு. ஏன்னா 500 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்த இடத்துல இப்போ ட்ரக்ஸ்க்காக நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் மட்டும் மேரத்தான் கண்டக்ட் பண்ணல. ஸோ ஓவரால் எல்லாருமே மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய மேரத்தானை பேஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு 1500 ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த டைம் வந்துச்சு. என்னன்னா கவர்மெண்ட்டுடைய அந்த காஸ்டான சப்போர்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த டைம். கடந்த கால ஆட்சியோட இந்த காலத்து ஆட்சியோட ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். மேரத்தானை பொறுத்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுற ஈவெண்ட் வந்து மேரத்தான் தான் ஓவராலா. எங்களுக்கு அதில் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுக்காக இவங்க லேட்டஸ்ட்டாக எடுத்துருக்காங்க இனிஷியேட்டிவ். ஏன்னா எங்களுடைய ஃபுல் கான்செப்டே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை எல்லாருக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதனால இவங்களுடைய கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆகுது. நம்ம இந்த டைம்ல நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் பொறுத்தவரை இவ்வளவு ஸ்பான்சர்ஸ் இருக்கீங்க. இந்த ஸ்பான்சர் பேமெண்ட் அமௌண்ட்ஸ் எல்லாமே என்ன விஷயம்லாம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ண? சார் இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சிருக்கோம் சார். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு டிஷர்ட்டு, மெடல், பிப்பு, எனர்ஜி ட்ரிங்க்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கு எல்லாருக்கும் அதில் பேமெண்ட்காங்க அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத சார் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். 499, 599 இந்த அமௌண்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதில் என்ன நம்ம ஃபுட்டு கொடுக்கணும், மேரத்தான் மெடல்ஸ் கொடுக்கணும், டிஷர்ட் கொடுக்கணும், பிப்பு கொடுக்கணும், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதனுடைய அவங்க கொடுக்குற அந்த ஃபண்டு நம்ம அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சார். ஈவென்ட் வைக்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ வந்து கிராமப்புறங்கள சவுத் சைடுல இந்த மாதிரி ஈவென்ட் கண்டக்ட் பண்ணா அது ஒரு வைப்ரன்ஸா கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை மட்டும்தான் நீங்க 3 வருஷமா ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆமாம். வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் வாய்ப்புகள் இருக்கு சார், கண்டிப்பாக இருக்குது சார். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சென்னை, நாங்கள் என்னோட நேட்டிவ் வந்து சென்னை தான். இங்கே இருக்கிறதுனால ஸோ உடனே நாங்கள் ஈவெண்ட் உடனே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம அதர் சிட்டிஸும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாரும் இப்போ லாஸ்ட்டாக அவங்க மேரத்தான் பண்ணும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அதை இனாகிரேட் பண்ணி மேரத்தான் அந்தந்த
அவங்க இதுல இருக்க மினிஸ்டர்ஸோ இல்லை எம்எல்ஏஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாரும் அந்த இடத்துல அவங்க இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரைவேட்டாக பண்ணும்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒயின் ஷாப்பை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன் ஓரமா ட்ரக்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் ட்ரக்ஸா இதுவும் ட்ரக்ஸா ஆமாம். பெரிய மாதிரியான வித்தியாசம்லாம் இல்லை. ஒயின் ஷாப்பால தான் நாடு கெட்டு போகுதுன்னு இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாம ட்ரக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண காரணம் ஒரு வருங்காலத்துல இருக்காது. கண்டிப்பா இருக்கு சார். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ட்ரக்ஸ்க்காக தான் முக்கியமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது நெக்ஸ்ட் எடிஷன்ல வேணா நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் சார். கண்டிப்பா பண்ணலாம். அந்த ஈவெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்க கிட்ட நாங்கள் இன்வைட் பண்ணிட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்களை இன்வைட் பண்ணிட்டே நாங்கள் பண்றோம். அவங்க கிட்ட சஜஷன் கேட்டுட்டு கூட பண்றோம். கண்டிப்பா. விஜய் சார் இந்த ஈவெண்ட்க்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். அவங்களே நம்ம இன்வைட் பண்ணல சார். அவங்க பிஸி ஷெடியூலாக இருக்கு. இன்கேஸ் நம்ம போயிட்டு அந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா சிஎம் சார் இப்போ தான் கொஞ்சம் இந்த பட்ஜெட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நாங்கள் அவங்களை இன்வைட் பண்ணுறோம் சார். சாரை இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் எடிஷனுக்கு கண்டிப்பா நாங்கள் சாரை இன்வைட் பண்ணுறோம் சார். சார் இந்த ஆட்சியில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இப்போ வந்து அரசு உடற்பயிற்சி கூடன்றது இருக்குது, ஆனால் நிறைய இடங்கள்ல கிடையாது. ஆமாம். நம்ம வீட்டு பக்கத்துலயே நம்ம தெரு பக்கத்துலயே அது அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க் தான் இருக்குது. ஆமாம். அந்த பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார் புல்லப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த பார்க்லயுமே கிடையாது. இருக்கிறத ஃபுல்லாக கழட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வாக்கிங் மட்டும் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்கிங் போகிறவங்க பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் போகிறாங்க. அதாவது சின்ன வயசு பசங்களுக்கு விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட் எதுலையுமே இல்லை. அதை எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்க கருத்து சார்? இல்லை சார், அது ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாரும் பார்க்கில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கிளம்புறாங்க. ப்ளஸ் வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்கு வாக்கிங்ஸ் போவாங்க. அது அவங்க கழட்டிட்டு போகிறது அது ஆக்சுவலி என்னன்னா காமனாக தப்பு தான். அது அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை உடைச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்க தப்பு தான். அது கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் அதை ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நல்லதாக இருக்கும் சார். சார் அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த பசங்கள்லாம் இப்போ உள்ள படிக்கிற பசங்களுக்குலாம் உடற்பயிற்சி கூடங்கள் அது மாதிரி இல்லாமல் இருக்கிற கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களால அமைச்சிக்கிறாங்க. சரி, சிட்டியில் வந்து அந்த மாதிரி கட்டமைப்புகள் எதுவுமே இல்லையா சார்? அதை பற்றி கருத்து கட்டமைப்புகள் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் சார். அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இல்லைன்றது ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. தனித்தனியாக எடுத்து லீஸ் வச்சு நடத்தி அவங்க தான் வந்து தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக தான் நடத்திட்டு இருக்காங்க. தவிர இந்த அரசு வந்து அதுக்கேற்ற மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு பரவலாக மக்கள் பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை சார், அது மக்கள் என்ன பேசுகிறாங்க எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எங்களுடைய நாலேஜ்க்கு வந்தது அதான் இவங்க வந்திருக்காங்க, கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து நம்மளுடைய குறைகள் எல்லாம் சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது வந்து மேரத்தானுடைய அவேர்னஸ்க்காக ஈவெண்ட். இதை நம்ம பொலிட்டிக்கலாக பேச வேண்டாம். இல்லை, பொலிட்டிக்கல் இல்லை சார். மாரத்தான்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது சிலம்பத்துக்கு ஏன் கொடுக்கணும் தான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக கொடுக்கலாம். வந்து ஒரு தமிழர் கலை. அதை எங்கே வந்து நீங்கள் தமிழர் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது நாங்கள் கேட்குறேன். அதே அவேர்னஸ் நீங்கள் சிலம்பமாக நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி. கண்டிப்பாக சார். ஏன்னா நெக்ஸ்ட் எடிஷன் நாங்கள் சிலம்பம் பிளான் பண்ணி பண்ணலாம் சார். அது வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் மாதிரி கூட கண்டக்ட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா நிறைய எங்களுக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இருக்காங்க, சிலம்பம் ட்ரைனர்ஸாக இருக்காங்க, சிலம்பம் கோச்சாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள வச்சு கண்டிப்பாக நம்ம பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் சார். இம்பாக்ட் இருக்கா சார்? நீங்கள் 3 வருஷமா நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க. இம்பாக்ட் இருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய மேரத்தான் மூலியமா நிறைய பேர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அவங்க ட்ரக் அடிக்ட் அந்த கேம்பஸ்லாம் இருக்குன்னு பாருங்களேன், அதில் போய் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மேரத்தானுக்கு வரவங்க நாங்கள் அங்கே ஈவெண்ட்ல அவங்களுக்கு வந்து சொல்லுவோம், சார் இந்த மாதிரி ட்ரக் அடிக்டாக வரும், இது எதனால் நடக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய பேருக்கு இப்போ ட்ரக் அடிக்ட் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக போக முடியல, வர முடியல, குழந்தைங்க போக முடியல, வர முடியல, பெரியவங்க சின்னவங்க போக முடியல, வர முடியல. ஸோ அதனால இதை கொஞ்சம் நம்ம காமனாக கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும். ஸோ இதை இப்போ கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, இதுக்கு முன்னாடியும் எடுத்தாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணலாம். ஏன்னா முழுக்க நம்ம பண்ணி தான் இது நிரந்தரமா முடியும் அப்படின்னு இல்லை. கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இது முடியும். இது சார் இருக்கு சார். நம்ம இல்லைன்னு அதை அவாய்ட் பண்ண முடியாது. இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா கட்டுப்படுத்திட்டு தான் வராங்க. நம்ம அது ஃபுல்லாக கட்டுப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது, கட்டுப்படுத்தலாம் சொல்ல முடியாது. இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. அது இன்னும் இவங்க பெட்டராக கட்டுப்படுத்த நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. போதைக்கு வந்து அதிகமாக அடிமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்லாம் கொடுத்து திருந்துற ஒரு வாய்ப்பு கிடைச்சல அவங்க திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால உடனே கண்டுபிடிக்க முடியாமல் அதுக்குன்னு ஒரு சில மருத்துவமனைகள் இருக்குது. அங்கே 40 நாள் தங்கிக்கணும், 50 நாள் தங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனை அதுக்கு ஒரு இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லி வாங்கி அங்கே 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு சொல்லி தங்குறாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இவ்வளோ பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய மருத்துவமனைகள் அமைக்கலாம்ல? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், அது அமைக்கலாம் தான் சார். ஏன்னா ட்ரக் அடிக்ஷன் வந்து கவர்மெண்ட் சைடில் தமிழ்நாடு சார்பாக ஏதோ கோரிக்கை வைக்கலாம்ல அவங்களோட ரோட்டரி கிளப்ல இருந்தோ ஹவுசிங்ல இருந்தோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை தனியாக வந்து அரசு சார்பாக வைக்கணும் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நெக்ஸ்ட் டைமில் ஸோ நம்ம மினிஸ்டர் யாருன்னா மீட் பண்ணும் பொழுது வரும் பொழுது இந்த மாதிரி ட்ரக் ஃப்ரீ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்தே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் சர்வீஸாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே பண்ணால் நல்லாயிருக்கும். கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த அவேர்னஸ்க்கு வந்து நீங்கள் இவ்வளோ மாரத்தான் போட்டி இவ்வளோ அவர்னஸ் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இது
இதுவரைக்கும் இது அதாவது தமிழக அரசுக்கு போய் நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இந்த ட்ரக்ஸுக்காக இந்த மாதிரி ஒரு ரகப் சென்டர் ஃப்ரீயா வச்சு கொடுக்குறதுக்கு, அந்த மாதிரி அங்கங்க வந்து கிரவுண்ட் இல்லை, இது மாதிரிலாம் ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் இது வந்து எதுனா ஒரு NGO ஆர்கனைசேஷன் மூலிமா தான் பண்ண நல்லாயிருக்கும். ரோட்டரி மூலிமா ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ரோட்டரி மூலிமா போய் மீட் பண்ணி சார் இப்போ ரோட்டரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட்டால் பண்ண முடியாதனால தான் இந்த மாதிரி நிறைய NGO ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தான் ரோட்டரி இன்டர்நேஷனல். ரோட்டரி மாதிரி லயன்ஸ் கிளப் இருக்குது. அது மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டி பண்ணுற இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் நிறைய டெவலப் ஆகிறது. ரீசன் என்னென்னா எல்லா விஷயத்தையும் கவர்மெண்டால் பண்ணிட முடியாது. ஸோ எல்லாருமே கவர்மெண்டால் பண்ண முடியாது. எங்களை மாதிரிலாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளெலாம் சேர்ந்துட்டு எங்களுடைய லைஃப்பில் நம்ம சம்பாதிக்கிறது ஒரு போர்ஷனை வந்து இந்த மாதிரி சர்வீஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி ரீஹபிலிட்டேஷன் சென்டர், நீங்கள் சொல்ல கேட்டு அதே விஷயம் தான் சொல்கிறேன், ரீஹபிலிட்டேஷன் சென்டர் சொல்லிட்டு வச்சு அதில் இந்த மக்களை கொண்டு வந்து அவங்களுக்கு அங்கே வந்து எல்லா விதமான மறுவாழ்வு மையம் சொல்லி அதுதான் அந்த இடத்துல பண்ணி அவங்களுக்கு வந்து உருவாக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஸ்போர்ட்ஸ் தான், ஏன் அந்த ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படிலாம் இல்லை கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அது மூலிமா எப்படி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு பார்க்க முடியும். இப்போ இவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேரத்தான் ரன் பண்ணி பண்ணணுன்றது. அதுவே இன்னொருத்தரோட ஸ்பெஷாலிட்டி சிலம்பாட்டம் பண்ணி பண்ணுறதுன்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே இடத்துல வெறும் போதை மட்டும்தான் நாட்டில் இருக்கிற பிரச்சனைனா கிடையாது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. பட் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த ஃபோக்கஸாக எடுத்து பண்ணும்போது அதோடைய ஃபோக்கஸ் இன்னும் நல்லா இருக்கும், ரீச்சும் நல்லபடியாக பண்ண முடியும். எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஒரு விஷயத்தை எடுத்து ஒழுங்காக அதை சிறப்பாக பண்ணோம்னாலே அதில் வர ரிசல்ட் ஒரு 10% ரிசல்ட் வந்தாலே நாட்டுக்கு நம்ம பண்ணுற பெரிய நல்லதாக நினச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்.